ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் பேப்பர் 1 பார்க்க போகிறோம். ஸ்பீடு எத்தனை ஸ்ட்ரோக் அடிக்க போகிறோம், எத்தனை வேர்ட்ஸ் பெர் மினிட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது பார்ட்ஸ் ஆஃப் த டைப்ரைட்டர். என்னென்ன பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் ரிலீஸர், ஷிஃப்ட் லாக்கு, என்னென்ன யூசஸ்ங்கிறத பின்னத்தில் வரும்போதில் பார்த்துக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்பீட் அடிக்க போகிறோம். சீனியர் ஸ்பீட் அடிக்க போகிறோம். ஸோ சீனியர் ஸ்பீட் அடிக்கிறதுக்கு டைப் அடிக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் தான் ரொம்ப அவசியமான தேவை. அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தாக ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கு. அதை டெய்லி அதை செஞ்சுட்டு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நம்ம எப்படி உட்கார்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், சாஞ்சிட்டு உட்காரக்கூடாது. எப்பயுமே உங்களோட முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் எல்போஸ் வந்து ரைட் ஆங்கிளில் பெண்ட் பண்ணி இருக்கணும். ஹெட்டை வந்து ஸ்லைட்டாக டேர்ன் பண்ணி உங்களோட நீங்கள் அடிக்கிற பேசேஜை பார்த்து உட்காந்து அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 டைப் ஆஃப் டைப்ரைட்டிங் இருக்குது, மெத்தட் இருக்குது. அது என்னென்ன மெத்தடுங்கிற பார்க்க போகிறோம். சைட் மெத்தட், பிளைண்ட் மெத்தட், 2 மெத்தட் இருக்குது. இந்த சைட் மெத்தடில் என்னது அப்படின்னா, நம்ம கீபோர்டையும் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்க பேப்பர் எதை அடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை பார்க்குறது தான் சைட் மெத்தட். இந்த சைட் மெத்தடில் அடிக்கும் போதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யாது. பிளைண்ட் மெத்தட், இந்த பிளைண்ட் மெத்தட் என்னது அப்படின்னா, நம்மளோட மேட்டர், அதாவது நீங்கள் பேராகிராஃப் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது, அல்லது ஸ்டேட்மெண்ட்டோ லெட்டரோ அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மேட்டரை பார்த்து லெஃப்ட் சைடில் பார்த்து அடிக்கிறதுக்கு பிளைண்ட் ஆர் டச் மெத்தடுன்னு சொல்லி பேர். அந்த பிளைண்ட் மெத்தடில் அடிக்கும் போதில் உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய கம்மியாகிக்கிட்டே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டைப்ரைட்டிங் அடிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா, நிறைய டைப்ரைட்டரில் அட்வான்டேஜஸ் இருக்குது. நீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் கண்களுக்கு ஸ்ட்ரெயின் கிடையாது, எழுத்துக்கள் தெளிவாக இருக்கிறதுனால ஸ்பீடு கொஞ்ச நேரத்தில் நிறைய அடித்து முடிக்க முடியும். காப்பீஸ் எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ டைப் அடிக்கிறதுக்கு பேப்பரை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் அடிக்க போகிற புஸ்தகம் மேட்டரை இடது கை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. பேப்பரை அப்சைட் டவுனாக உள்ளே விட்டு சிலிண்டருக்கும் பேப்பர் டேபிளுக்கும் நடுவில் உள்ளே விட்டு எடுத்துக்கிறீங்க. பேப்பர் ரிலீஸ் லீவர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பேப்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் தம் வீல்ஸ் அதை ரொட்டேட் பண்ணி உங்களோட பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறீங்க. அடுத்து மார்ஜின் செட் பண்ணுறோம். மார்ஜின் எப்படி செட் பண்ண போகிறோம்? கேரேஜில் மேலே 2 மார்ஜின் ரிலீசர் இருக்குது. லெஃப்ட் மார்ஜின் ரிலீசர், ரைட் மார்ஜின் ரிலீசர். அதை யூஸ் பண்ணி லெஃப்ட் மார்ஜின் 10 டிகிரி, 75 டிகிரியில் ரைட் மார்ஜினையும் வச்சுக்கிறீங்க. பேக்கிங் ஷீட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க. பேக்கிங் ஷீட்னால் அடித்தாள். அந்த அடித்தாள் இல்லை அப்படின்னா சிலிண்டர் வந்து காலப்போக்கில் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ரப்பர்னால் செய்யப்பட்டது. நீங்கள் அடிக்கிற டைப்ஸ் வந்து டைப் பார்ஸ் வந்து இரும்புனால் செய்யப்பட்டது. ஸோ பேக்கிங் ஷீட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி அடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கை விரல்களை ஹோம் கீஸில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. அந்த உங்கள் கை விரல்கள் வந்து 2வது பெண்டாகி இருக்கிற மாதிரி லேசாக வச்சுக்கிறீங்க. ஹோம் கீஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏஎஸ்டிஎஃப்பும் செமிகோலன் எல்கேஜியையும் கரெக்டாக அந்த விரலில் வச்சுட்டு அந்த விரலை அந்த கீஸில் வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறீங்க. உங்களோட ரைட் தம், அதாவது வலது கை கட்டை விரலை ஸ்பேஸ் பார் தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட கண்கள் வந்து எப்பயுமே வந்து பேசேஜை பார்க்கட்டும். உங்களோட மணிக்கட்டு ஃப்ரேமில் ரெஸ்ட் பண்ணக்கூடாது. யுவர் ரிஸ்ட் ஷுட் நாட் ரெஸ்ட் அட் த ஃப்ரேம். கையை லேசாக தூக்கி வச்சு அடிங்க. சரி, அடுத்து வார்னிங் பெல் கேட்கும். நீங்கள் அடிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு லைன் அடித்து முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பேஸ் முன்னாடி, அதாவது 70 டிகிரிலே ஒரு வார்னிங் பெல் கேட்கும். அப்போ நீங்கள் லைன் ஸ்பேஸ் அல்லது கேரேஜ் ரிட்டர்ன் லீவரை யூஸ் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டாந்து அடிக்கிங்க.
இதுதான் வந்து நம்ம ரிஸ்ட் வந்து வைக்கிற பொசிஷன். இதுதான் கரெக்ட் பொசிஷன். இது ரெண்டும் தப்பான பொசிஷன். ரொம்பையும் மேலே தூக்கக்கூடாது, ரொம்பையும் கீழே இறக்கக்கூடாது. சரி, ரைட். இது வந்து யுனிவர்சல் கீபோர்டு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். இந்த கீபோர்டு தான் இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற கீபோர்டு. இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, மாறி மாறி தான் இருக்கும். அது ஏன்னு தெரியும் நமக்கு. அடிக்கடி வரக்கூடிய எழுத்துக்கள் மிடில் ரோலையும் எப்போமாவது வர்ற எழுத்துக்களை சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கீபோர்டில் அடிக்கும் போதில் ஸ்பீட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஃபிங்கரிங் சார்ட்டில் எந்தெந்த விரல்களில் எந்தெந்த கீஸ் ஆல்ஃபபெட்ஸோ நியூமரல்ஸோ அடிக்க போகிறோங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ நம்ம சீனியர் ஸ்பீட் அடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா 45 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்தில் அடிக்க போகிறோம். 2250 ஸ்ட்ரோக் அடிக்க போகிறீங்க. 10 நிமிஷத்தில் அடிக்க போகிறீங்க. 3 பேராகிராஃப் கொண்டு ஸ்பீட் சீனியர் ஸ்பீடு 2250 ஸ்ட்ரோக். 5 ஸ்ட்ரோக் வந்து வேர்டாக கவுண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேரக்டர் கீ அல்லது ஸ்பேஸ் பார் தட்டும் போதுலேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக் கவுண்ட் பண்ணுறாங்க. பேராகிராஃப் நீங்கள் அடிக்கிறதுக்கு 5 ஸ்பேஸ் நகட்டுறதுக்கு ஸ்ட்ரோக் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னதுன்னா, முதல்ல வந்து நீங்கள் சீனியர் ஸ்பீட் அடிக்க போகிறீங்க. அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, முதல் பெல் சவுண்டு கரெக்டாக கேட்டு அடுத்த லைனுக்கு கீழே இறக்கி அடிங்க. அடுத்து வந்து லெட்டர்ஸை ரைட் சைடில் பிரேக் பண்ணி வார்த்தைகள் தப்பாக இல்லாமல் கீழே இறக்கி அடிங்க. இடைவெளி விடுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இடைவெளி விட்டு அடிங்க. சரி, இதில் வந்து மார்ஜின் வந்து எப்படி விடுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸ்பேசிங் ரூலில் வந்து இடதுகை பக்கம் 10 டிகிரி, வலதுகை பக்கம் 75 டிகிரின்னு. ஒவ்வொரு பேராகிராஃப் தொடங்கும் போதுலையும் 5 ஸ்பேஸ் நகட்டி 15 டிகிரியில் அடிக்கிறீங்க. ஒரு ஸ்பீட் அடிக்கிறது அப்படின்னா 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறீங்க. ஒரு வரி அடிக்கும் போதில் நடுவில் கமா அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் விடுறீங்க. கமா, செமிகோலன், கொஸ்டின் மார்க், ஆச்சரியக்குறிலாம் ஒரு லைன் அடிக்கும் போதில் நடுவில் வந்துச்சுன்னா விடுறீங்க. அதே இது ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு வரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுன்னா 2 ஸ்பேஸ் விடுறீங்க. அதே மாதிரி தான் கொஸ்டின் மார்க், ஆச்சரியக்குறியும் ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அடிச்சிங்கன்னா 2 ஸ்பேஸ் இடைவெளி விடுவீங்க. அப்பாஸ்டஃபி அடிக்கும் போதுலையோ இல்லை கொட்டேஷன்லாம் அடிக்கும் போதுலையோ இடைவெளி விட தேவையில்லை. ஸோ ஸ்பேசிங் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிக்கணும். அடுத்து லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் பிரேக் பண்ணுறது. எப்படி பிரேக் பண்ணுறது, எப்போ பிரேக் பண்ணுறது? ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஒரு லைன் முடிய போகுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே பெல் சவுண்ட் கேட்குன்னு கொடுத்துருக்கோம். பெல் சவுண்டு 70 டிகிரியில் கேட்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கடுத்து 5 எழுத்து தான் அடிக்க முடியும். ஸோ அப்போ எப்படி அடிக்கிறது? 1 சிலபிள் வேர்ட்ஸை வந்து பிரிக்கக்கூடாது, 2 லெட்டர் சிலபிள் வேர்ட்ஸ் எல்லாம் பிரிக்கக்கூடாது. ஸோ ஒன்று 70 டிகிரி முடிஞ்சதுக்கப்புறம் 5 எழுத்து அடிக்க முடியும். அது மாதிரி சின்ன வார்த்தைகள் கொண்ட எழுத்துக்களை அதில் அடிங்க, இல்லை கீழே இறக்கி அடிங்க. மிஸ்டேக்ஸ் எப்போல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஓவர் டைப் பண்ணியிருந்தீங்கனாலும் மிஸ்டேக்ஸ் தான். லைன் ஸ்பேஸ் மாற்றி மாற்றி விட்டுருந்தீங்கனாலும் மிஸ்டேக் தான். பங்க்சுவேஷன் மார்க் தப்பாக இருந்தாலும், லெட்டர்ஸ் ஆர்டராக இல்லாமல் ஒமிஷன் விட்டுருந்தாலோ இல்லை மாற்றி மாற்றி அடிச்சிருந்தாலும் மிஸ்டேக்ஸ் தான். ஷிஃப்ட் கீ, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் அடிக்கும் போதில் சரியாக அமுக்காமல் மேலே ஏறி இறங்கி இருந்தாலும் அதையும் மிஸ்டேக்ஸாக கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ரோக் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேரக்டர் கீயும் நீங்கள் அடிக்கும் போதில், அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், ஏபிசிடி ஆகட்டும், நியூமரல்ஸ் 1 2 3 இருக்கட்டும், இல்லை சிம்பிள்ஸ் அட் சிம்பிளோ இல்லை ஆச்சரியக்குறி சிம்பிளோ இல்லை ஆம்பர்சன்ட் சிம்பிளோ அடிக்கும் போதில் அதுவும் ஒரு ஸ்ட்ரோக்காக கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்பேஸ் இடைவெளி விடுறது, ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து 2 ஸ்பேஸ் விட்டாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரோக் தான். ஒரு கமாவுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கனாலும் அதையும் ஒரு ஸ்ட்ரோக்காக கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் 5 ஸ்ட்ரோக் கொண்டதை 1 வேர்டாக கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 2250 ஸ்ட்ரோக், அதாவது எழுத்துக்கள் அடிக்க போகிறீங்க. 45 வார்த்தைகள் 10 நிமிடத்தில் அடித்து முடிக்கணும்.
உங்களோட எல்போஸ் அதாவது முழங்கையை உங்களோட பாடிக்கு க்ளோஸாக வச்சுக்கோங்க. ஓவர் டைப் பண்ணி அடிக்காதீங்க. பெர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணி அடிங்க. உங்களோட சிட்டிங் அதாவது நீங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து கம்ஃபர்டபுளாக லைட் இருக்கா வென்டிலேஷன்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா சீட்டில் கரெக்டாக உட்காந்து அடிங்க. ஸ்பீட் அடிக்கும்போது உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் அடிக்கும் போதில் முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். கை விரல்கள் வந்து கரெக்டான இடத்துல வச்சு அடிங்க. எந்தெந்த கை விரல்கள் எந்தெந்த விரல்கள் வந்து எந்தெந்த எழுத்துக்குன்னு சொல்லி கொடுத்ததுபடி வச்சு அடிங்க. அப்போ தான் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டச் மெத்தட் அல்லது பிளைண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் மிஸ்டேக்ஸும் கம்மியாக இருக்கும். 1 hour ப்ராக்டிஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிற நேரத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் 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 இருந்தால் தான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பீடை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஆன்லைனில் நிறைய டைப்பிங் கேம்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் கேம்ஸ் அதில் டைப் அடித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் நிறைய ப்ராக்டிஸ்க்கு பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்கோம். அதை அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருக்கும். 10 minutesக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அடித்து முடிக்க முடியும் உங்களால். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.